அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இந்த பொண்ணு அதே பொண்ணுதான், நம்ம கிட்ட தான் பேச வராங்க. ஹலோ சார். சொல்லுங்க. டேய் சரத், வந்துட்டியா? சிந்தாமணி வந்துட்டியாமா? சரியா போச்சு. ஏய் அண்ணா, யாரா இவங்க? அது டேய் எருமை, எத்தனை நாளோட நடக்குது? என்ன? உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஹாய். ஹாயா? நம்ம சிந்துவுக்கு தெரிஞ்ச பொண்ணா இவங்க? சிந்துவுக்கு எப்படி தெரியும்? யார் இவங்க? ஹாய், உங்களதாங்க. ஹாய், உங்க பேர் என்ன? வேணி. வேணி, கரெக்ட். பேப்பர்லயே இந்த பேர் தான் போட்டிருந்தது. அப்பனா அவங்களும் இவங்களும் ஒண்ணுதானா? இங்க நம்ம ஊர்ல எப்படி? என் பேரு சிந்து. ஹோ, ஆமா, எத்தனை நாளா நடக்குது? என்னதுங்க? சும்மா நடிக்காதீங்க, அதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்கல்ல. என் தங்கச்சி கிறுக்கி என்னத்த சொல்றா? கையும் களவுமா மாட்டிக்கிட்டோனா? சரிதான், இன்னைக்கு இந்த பொண்ணு கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறா. சும்மா சொல்லுங்க, எத்தனை நாளாங்க நடக்குது? இந்த எருமை என்கிட்ட கூட சொல்லல. ஆமா, அழகா பாவாடை தாவணிலாம் உடுத்திருக்கீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க எந்த ஊரு? இந்த ஊர் தானா? கேளு கேளு, என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். ஹலோ, உங்ககிட்ட தாங்க இத்தனை கேள்வி கேக்குறேன். ஏதாவது ஒரு பதில சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியுமாவா? இல்ல என்ன பார்த்ததும் இத்தனை கேள்வி கேக்குறீங்க, உரிமையா பேசுறீங்க. சாரிங்க, எனக்கு உங்களை தெரியாது. ஹோ, எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக அமைதியா இருக்கீங்களா? அதான் சொன்னேன்லங்க, என் பேரு சிந்து, அந்த எருமையோட தங்கச்சி. நான் தாங்க அந்த எருமை. என் தங்கச்சி தாங்க, சின்ன எருமை, கொஞ்சம் லொட வாய். ஐயோ, வீட்ல ஒரு ஆள் பைத்தியமா இருந்தாலே கஷ்டம். இங்க என்ன ஒரே வீட்ல ரெண்டு பைத்தியமா? பைத்தியத்தை இப்படி வெளியெல்லாம் சுத்த விடுறாங்க, அதுவும் பைக்கோட. என்னங்க அப்படி பாக்குறீங்க? பைத்தியத்தை எப்படி வெளியே சுத்த விட்டுருக்காங்கண்ணா? இல்ல அப்படிலாம் இல்லங்க. சரி, அதை விடுங்க. ஏதோ என்கிட்ட பேச வந்தீங்க, என்னன்னு கேளுங்க. அது வந்து, டேய் அண்ணா, நான் ஒருத்திங்க இருக்கேன், மறந்துடாத. ஐயோ, நம்மள பைத்தியம்னு கன்ஃபார்ம் பண்ண வச்சிருவா போலயே. கேளுங்க, நானும் இதை நினைச்சுக்க மாட்டேன். என் அண்ணன்ட்ட என்ன பேசணுமா பேசுங்க. உங்க அண்ணன்ட்ட பேச வேண்டியல, எனக்கு ஒரு அட்ரஸ் தெரியணும், சொல்றீங்களா? அட்ரஸா? நான் ஊருக்கு புதுசு, அதான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும். அவங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா. டேய் அண்ணா, என்ன சொல்றாங்க? நீயும் கேட்டுட்டு தானமா இருக்க? டேய் என்னடா, என்ன பார்த்ததும் இவங்க அப்படியே அட்ரஸ் கேட்க வந்த மாதிரி நடிக்கிறாங்களா? அத உங்களுக்கு கேக்குற மாதிரியே கேப்பியாடி? என் தங்கச்சி ரொம்ப அறிவாளி. ஹலோ, என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, நான்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சொல்லப்போனா எங்க அண்ணனுக்கு ஏத்த ஜோடி நீங்க தான். என்னது ஜோடியா? என்னங்க, கொஞ்ச நாள் சிரிச்சு பேசுங்க. இங்க பாருங்க, எங்க வீட்டுக்குலாம் வந்துட்டீங்கன்னா கல கல கலன்னு சிரிச்சுட்டு தான் இருக்கணும். உங்களை மாதிரி சிரிக்க தெரியாதவங்க எங்க வீட்டுக்கு வர முடியாது. சிந்தாமணி, உன்னை காலேஜ் படிக்க வச்சதுக்கு எவ்வளவு அறிவா இருக்கமா? இன்னைக்கு இந்த பொண்ணு கிட்ட வாங்கி கட்டிக்க போற. ஐ அம் வெயிட்டிங். இப்படியே உட்காந்து பாத்துட்டு தான் இருப்பேன். இங்க பாருங்க, நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட அட்ரஸ் கேட்கலாம் தான் வந்தேன், ஆனா அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் கிளம்புறேன். என்னங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏய் சிந்தாமணி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? டேய் அண்ணா, பேசாம இருடி. நீங்க சொல்லுங்க, எந்த அட்ரஸ், என்ன தெரியணும்? அது ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். என்னங்க, என் தங்கச்சி பேசின பேச்சுல எங்களை பைத்தியம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அது வந்து நீங்க யோசிக்கிறதுலே தெரியுது. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. சொல்லுங்க, ஊருக்கு புதுசுன்னு சொன்னீங்க, யார பார்க்கணும், பேர் என்ன சொல்லுங்க, நான் வழி சொல்றேன். நம்பி சொல்லலாமா? சரி ஓகே, மணி ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த நாயகி வந்துட்டா அவ்வளவுதான். நம்ம எங்க போனோம், என்ன பண்ணோம் எல்லாத்தையும் கேட்டு திட்டுவா. அதனால டக்குன்னு அட்ரஸ் கேட்டு போயிட்டு வீட்டுக்கு போவோம். ஹலோ, உங்ககிட்ட தாங்க கேக்குறேன், பேர் சொல்லுங்க, நான் வழி சொல்றேன். அது வந்து சக்கரவர்த்தி சாரை பார்க்கணும். சக்கரவர்த்தி சாரையா? அவரை போய் பார்க்கணும்னா இவங்க கேஸ் விஷயமா பேச போறாங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? சக்கரவர்த்தி சார், நாமளே இவங்களை கூட்டிட்டு போயிருவோமா? சரி ஓகே, பேசி பாப்போம். ஹலோ, என்னங்க யோசிக்கிறீங்க? உங்களுக்கு வழி தெரியுமா தெரியாதா? தெரியலனாலும் பிரச்சனை இல்ல, நான் வேற யார்ட்டையா கேட்டு போய்க்கிறேன். தேங்க்ஸ். இல்லங்க, இல்ல தெரியும், அவரோட ஸ்டூடெண்ட் தான் நானு. ஓ அப்படியா? ஆமாங்க. டேய் அண்ணா, என்னடா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா சிந்தாமணி, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, அப்புறம் உன்கிட்ட விளக்கமா சொல்றேன். ஓகே ஓகே. இங்கே வெயிட் பண்ணவா இல்ல கொஞ்சம் தூரம் போய்? ஏண்டி? சரி ஓகே ஓகே, பேசு. ஹலோ, பேசுங்க. இவங்க ரெண்டு பேர் பேசுறது கேட்டாலே சரியில்லை. ஏதோ ஒளிச்சு மறைச்சு பேசுற மாதிரியே இருக்கு. அதுவும் நம்மள வச்சுதான் பேசுறாங்க. வேண்டாம், தேவையில்ல.
மாட்டிக்க கூடாது. பேசாம இங்க இருந்து கிளம்பிடுவோம். ஹலோ, சக்கரவர்த்தி சார் தானே பார்க்கணும் நீங்க? நான் அவரோட ஸ்டூடெண்ட் தாங்க. வாங்க, நானே அவங்க வீட்டை காமிக்கிறேன். என்னவே வீட்டை காமிக்கிறேங்கிறான்? ஏதோ நம்மள வச்சு பிளான் பண்றாங்க. நம்ம ஊருக்கு புதுசுன்னு சொன்னனால நம்மள ஏதாவது முடியாது. எத்தனை பிரச்சனை மாற்றுறது? இங்க இருந்து பேசாம கிளம்பிடுவோம். என்னங்க, என்ன கிளம்புறீங்க? ஒண்ணு இல்லங்க. இல்ல சக்கரவர்த்தி சாரோட வீடு. எனக்கு தெரியும், நான் போய்க்கிறேன். ஹலோ, எனக்கு தெரியும் சார், நான் போய்க்கிறேன். ஹலோ, என்னங்க? சாரிதான், நாமளே ஏதோ வில்லன் நினைச்சிட்டாங்க போல. டேய் அண்ணா, நான் இருக்கிறனால தானே அவங்க ஓடுறாங்க. ஏண்டா எத்தனை நாள்டா நடக்குது? எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு வேலை தான் ஃபர்ஸ்ட் லவ் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்ப என்னாச்சு? லூசு லூசு, சிந்தாமணி லூசு. என்னடா? என்னடா கோமுட்ட? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. லூசு மாதிரி என்னென்னமா பேசுற? என்னடா சொல்ற? யாருமே தெரியாதா? இல்ல, வந்ததும் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. உன்கிட்ட பக்கத்துல நின்னு பேசுறாங்களா? அதான் நீ ஏதோ ஒரு பொண்ணு அப்படியே கரெக்ட் பண்ணி அடிச்சேனா? பேச்ச பாரு. வாடி, உன்ன அப்பாட்ட சொல்றேன். டேய் ரொம்ப திட்டாதடா. உன்னலாம் பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணு வந்திருக்காளேன்னு ஒரு ஆச்சரியத்துல சந்தோஷத்துல பேசிட்டேன். அதுக்காக ஓவரா பண்ண? ஓவராவா? இதுக்கு மேலையும் பண்ணுவேன். அந்த பொண்ணு கிட்ட நிறைய டீடைல் கேட்கணும்னு நினைச்சேன். பாரு, உன் பேச்சால சொல்லாம கூடாம ஓடிட்டாங்க. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு. டேய், டீடைல் கேட்கணும்னு நினைச்சியா? ஓ, அப்பனா அந்த பொண்ணை பார்த்தது பிடிச்சிக்கிடுச்சா? அந்த பொண்ணோட டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்புறம் அந்த பொண்ண சேட்டைய பாரு. சொல்லுடா. உன்னையும் நம்பி அந்த சண்டியர் உன்னை காலேஜுக்கு அனுப்புறாரு பாத்தியா? அவரை சொல்லணும். அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். சரி சொல்லு, அந்த பொண்ணுட்ட என்ன டீடைல் கேட்கலாம் நினைச்ச? சிந்தாமணி. டேய் சொல்லுடா. அப்பதான் நான் காலேஜ் போகும்போது வரும்போது அந்த பொண்ணை பார்த்தா உனக்காக நான் ஏதாவது பேசுவேன். இந்த டீலிங் நல்லா இருக்கு. இவ மூலமா அந்த பொண்ணோட டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாமா? டேய் சொல்லுடா. சிந்தாமணி, என் தங்கச்சி. டேய் டேய் டேய். ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி, சொல்லு சொல்லு. என்ன டீடைல் கேட்கணும்? உனக்கு ஓகேவா? வாயாடி, என்ன அந்த பொண்ணோட ஏண்டி கோர்த்து விடுற? சரிதான், அவர் வீட்டுக்கே போவோம். சொல்லி தொலைடா. அது வந்து அந்த பொண்ணு பேர் சொன்னா, ஆனா அந்த பொண்ணு இந்த ஊருக்கு புதுசுன்னு சொன்னால. இந்த ஊருக்கு புதுசுனா அந்த பொண்ணோட ஊர் எந்த ஊரு, இப்போ எங்க தங்கியிருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். ஓ, அவ்வளவுதானே? இருடா, அப்பாட்ட போய் சொல்றேன். அப்பா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ஏய் கழுத. ஒரு பேச்சு கேட்டா அந்த பொண்ண டீடைல என்னைய கேட்க சொல்லுவியா? ஏண்டா, திருவண்ணா கல்யாணம் முடிஞ்சு இன்னும் 1 மாசம் ஆகல. அடுத்து உன் கல்யாணத்துக்கு பிளான் பண்ற. ஏய் சிந்தாமணி. இரு, இப்ப உடனே வீட்டுக்கு போனதும் இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்றதா என் வேலை. ஹாய், என்ன நினைச்ச? ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனா? ஏ அண்ணா, உன் காதல் வாழ்கன்னு வாழ்த்துவேன் நினைச்சியா? அப்பாட்ட போட்டு கொடுத்து பிரிச்சு விட்டுருவேன். உன் லவ்வ பத்தி என்கிட்ட சொல்லிட்டேல, இனி பாரு இந்த சிந்துவோட ஆட்டத்தை. உடனே அப்பாட்ட போட்டு கொடுக்கறேன், உனக்கு திட்டு வாங்கி கொடுக்கறேன். நாளைக்கே நம்ம ஆபீஸ்க்கு உன்னை வேலைக்கு போக வைக்கிறேன். காலேஜ்ல என்ன டிராப் பண்றேன், பிக்கப் பண்றேன்னு பொண்ணுங்களை சைட் அடிச்சிட்டு இருக்கியா? அதுவும் அந்த பொண்ணோட டீடைல என்னையே கேட்க சொல்லுவ? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? அடி பாவி, நான் உனக்கு காமெடி பீஸ் நினைச்சா வில்லாதிக்கெல்லாம் வில்லியா இருக்கியடி. உன்கிட்ட போய் நான் சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும். இங்க பாருங்க, இந்த தங்கச்சிய மட்டும் என்னைக்குமே வில்லிக தான். இதுகளை நம்பி உங்களோட உண்மையை எப்பவுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா கன்ஃபார்மா நம்ம அப்பாட்ட போட்டு கொடுத்துருவாங்க. டேய் சரத் எருமை, சீக்கிரம் வாடா. வீட்டுக்கு சீக்கிரம் போய் அப்பா கிட்ட உன்னை பத்தி சொல்லணும். ஆமாண்டி, என்ன பத்தி சொல்ல நான் உன்னை வேகமா கூட்டிட்டு போறேன். இங்க பாரு சிந்தாமணி, ஏதாவது நம்ம அப்பா கிட்ட சொல்லி போட்டு கொடுத்து ஏதாவது ஒரு வேலை பார்த்து விட்ட அப்புறம் இந்த பாக்கெட் மணி, ஷாப்பிங் கூட்டு போறது, டெய்லி 1/2 கிலோ 1 கிலோ நொறுக்கு தீனி திங்கிறியே, இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன் பாத்துக்கோ. எல்லாத்தையும் கட் பண்ணிடுவியா? கன்ஃபார்ம். சரி ஓகே. ஆமா, நாம எதுக்கு இப்ப இங்க நின்னுட்டு இருக்கோம்? இல்ல, நான் காலேஜ் விட்டு வந்தேன், நீ தனியா நின்னுக்கிட்டு இருந்த. அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பாம இப்ப எதுக்கு வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்கோம்? ஓஹோ, நம்ம 2 பேர் மட்டும்தான் இவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருந்தோம். ஆமாண்டா, வேற யார பார்த்தோம்? நீ வாட்டுக்கு கனவு காங்காத. ஏதாவது ஒரு பொண்ணு வந்துச்சு, அட்ரஸ் கேட்டுச்சு, அந்த பொண்ணு பிடிச்சு டீடைல் எல்லாம் கேட்க சொன்னதா? அப்பெல்லாம் நீயா கற்பனை பண்ணிக்காதடா. அப்பெல்லாம் எதுவுமே நடக்கல, ஓகேவா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு? என்னடா, என்ன அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லம்மா தங்கச்சி, போலாமா? ஓ, போலாமே. வாடி வாயாடி. சரிடா வாயாடா. டேய் இங்க பாரு, இதே பொண்ணே சரி இல்ல வேற எந்த பொண்ணு பிடிச்சாலும் சரி, உன் தங்கச்சி நான்டா. என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், ஓகேவா?
ஏண்டி நீ அப்பா கிட்ட சொல்லவா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நாம ரெண்டு பேர் யாருன்னு இந்த அழகாய் புக்குதே டீம் எல்லாருக்குமே தெரியும். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டு கிளம்புவோம். ஓகேடா. ஆனா இந்த பொண்ண சரி ஓகே, சக்கரவர்த்தி சார் கிட்ட தானே போறேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சக்கரவர்த்தி சாருக்கு கால் பண்ணி சொல்லுவோம். சிந்துவை வீட்டுல விட்டுட்டு அப்புறம் போய் பாத்துக்கலாம். இங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத உருவம் எதுக்காக ரூம்க்கு போனதும் தெரியுது. நிஜமாலே அங்க ரூம்ல பிரச்சனை இருக்கா இல்ல எனக்கு தான் ஏதாவது பிரச்சனையா? ராம் கூட இப்ப நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறான். தேவையில்லாம நான் பயப்படுறேன்னு நினைக்கிறான். ராமே நம்பலாட்டி நான் என்ன பண்ணுவேன்? இப்போ வந்து நிக்க வேண்டியதானே? எந்த உருவமாவது இப்போ வந்து என்ன பயமுடுத்த வேண்டியதானே? மனசு ஃபுல்லா ஒரே குழப்பமா இருக்கு. பெங்களூருக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தேன், ஆனா இப்ப எதுக்கு தான் வந்தோன்னு இருக்கு. நான் இப்படியே நினைச்சு பயந்துகிட்டே இருந்தா கண்டிப்பா ராமே என்ன வெறுத்துருவான். ஒரு நாள் டார்ச்சர் பண்ணலாம், 2 நாள் டார்ச்சர் பண்ணலாம், டெய்லி டார்ச்சர் பண்ணா அவனும் மனுஷன் தானே. எத்தனை நாள் என்ன தாங்கிக்கிட்டே இருக்க முடியும்? என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல இந்த ஒர்க் வேற நம்ம ஆபீஸ்லயாவது ஈஸியா பார்த்தோம். இங்க பாக்குற ஒர்க் எல்லாம் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஒரே டென்ஷனா இருக்கு, பிரஷரா இருக்கு. மனசு ஒரு நிதானமாவே இல்ல. ராம பாரு, அவன் நாட்டுக்கு வேலை பாக்குறான். ராம் உண்மையிலே ரொம்ப கிரேட். இங்க வந்தா ஒர்க்கும் ரொம்ப சின்சியரா பாக்குறான். ரூம்க்கு போய் நான் பயந்தாலும் என்னையும் பாத்துக்கிறான். நைட்டெல்லாம் இப்ப அவன் சரியா தூங்குறது கூட இல்ல. தேவையில்லாம நான் தான் ராம கஷ்டப்படுத்துறேன். இதுக்கெல்லாம் இனி என்ன பண்ண போறேனே தெரியல. சிவானி, சிவானி, சொல்லு ராம். உனக்கு மெயில் சென்ட் பண்ணிட்டேன், செக் பண்ணு. ஓகே ராம். என்ன ராம், ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது? சார் சூப்பரா போகுது சார். பரவாயில்லையே ராம், ரொம்ப கஷ்டமான ஒர்க்க கூட ஈஸியா பாக்குற. போன வருஷம் நீங்க வந்ததை விட இந்த வருஷம் உன் டேலண்ட் தனியா தெரியுது. குட் ஜாப் ராம். தேங்க்யூ சார். சிவானி, சொல்லுங்க சார். உனக்கு ஓகேவாமா? ஒர்க்கெல்லாம் பிடிச்சிருக்கா? ஓகே சார். ஆமா, ராம் பக்கத்துல இருக்க மாத்திரம் உனக்கு என்ன, நீ ஜாலியா ஒர்க் பார்க்கலாம். சார், வேலை தெரியாதவங்களுக்கே நீ கத்து கொடுத்துருவ, தெரிஞ்ச பொண்ண மெயின்டைன் பண்ண என்ன கஷ்டம்? அத சொன்னேன் ராம். ஓகே சார். ராம், இன்னைக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிருங்க. இயர்லி மார்னிங் ஹெட் ஆபீஸ்க்கு மெயில் சென்ட் பண்ணணும். ஓகே சார், நான் ஈவினிங் குள்ள முடிச்சிடுவேன். சூப்பர் ராம். சரி ஓகே, பாருங்க, ஏதாவது டவுட் இல்ல ஏதாவது தேவைனா உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல ஆபீஸ் ரூம்ல தான் இருப்பேன், கூப்பிடுங்க. ஓகே சார். ஓகே ராம், சரி ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணு. சிவானி, ஒர்க்க பாருமா. ஓகே சார். சிவானி, என்ன உட்காந்துட்டு இருக்க? ஜாக்கி சார் சொல்லிட்டு போனதை கேட்டேல, ஈவினிங்குள்ள நம்ம எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ராம். சரிதான். ஒர்க் பார்க்கவே மனசில்ல. ராம் எப்படிதான் இவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றானோ? இதுல இந்த ஐஸ்கிரீம் தலையன் வேற பெருமையா பேசிட்டு போறான். சிவானி, ஒர்க்க பாரு. நமக்கு எதிரி வெளியே இல்ல, ரூம்குள்ளேயே இருக்கான். ஒரு நிமிஷம் உட்கார விடுறானா? சிவானி, பாத்துட்டு தான் இருக்கேன் ராம். ஐயோ, சிவானி, சிவானி என்ன பண்ற? ராம் தெரியாம கைப்பட்டு. ஓகே சரி, கவனம். ராம் அது. சிவானி. ராம். ஐயோ ராம், இப்போ என்ன பண்றது? சிவானி, என்ன பண்ண? ராம், நான் தெரியாமதான். எல்லா மானிட்டரும் ஃபால்ட் ஆச்சு. ராம், ஐயோ இவர் வேற. சார், என்ன ராம், என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல சார், சும்மா சின்ன ஃபால்ட் தான். ராம், ஃபுல் கம்ப்யூட்டரும் ஒர்க் ஆகல. என்ன பண்ணீங்க? சாரி சார், நான் தான். சிவானி, பேசாம இரு. என்னமா, என்ன சொல்ற? நீதானா? இல்ல சார், நான் தெரியாம. நிறுத்து ராம், கம்ப்யூட்டர் மொத்தத்துக்கும் ஃபால்ட் ஆயிடுச்சு. அதுல உள்ள டேட்டா எல்லாமே இருக்கான்னு தெரியல. என்ன ராம், என்ன வேலை பாக்குறீங்க? உனக்கு கொஞ்சம் பெருமையா பேசணும்னா போதுமே, உன் புத்திய காமிச்சிட்டியா? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சரி பண்றேன். எப்படி ராம் சரி பண்ண முடியும்? ஒரு கம்ப்யூட்டர் மட்டும்னா ஓகே, ஆபீஸ்ல உள்ள 100 கம்ப்யூட்டரும் போச்சு. உங்க சிஸ்டத்துல இருந்தா எரர் காமிக்குது. என்ன ராம், உனக்கு எவ்வளவு நம்புனேன்?
சார் ஓகே சார், நான் பாக்குறேன். என்ன ராம் அசால்ட்டா நான் பாக்குறேங்கிற? எல்லாமே எவ்வளவு முக்கியமான வேலை. இப்பதானே உன்கிட்ட சொல்லிட்டு போனேன் இந்த ப்ராஜெக்டையும் ஏர்லி மார்னிங் ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பணும்னு. இப்போ போய் இப்படி? சார் ப்ளீஸ் ரிலாக்ஸா இருங்க. நான் பாக்குறேன் சார். ராம் நீ இந்த வேலையை பார்த்துக்க மாட்ட. சிவானி என்னம்மா? சாரி சார். என்ன சாரி? வேலைக்குன்னு வரீங்களா இல்ல சும்மா பொழுதுபோறதுக்காக வரீங்களா? புடிச்சா வேலை பாருமா, இல்லாட்டி தேவையில்லாம வந்து உட்காந்துக்கிட்டு. சார் நிறுத்து ராம், அதனால எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரோட வேலையும் போச்சு. சார் நான் பாக்குறேன் சார். நீ பாக்குற நான் பாக்குறேன்னு அதான் அவ உன்னை பாக்குறத நிறுத்த சொல்லு. அங்க இருந்து ஊருக்கு வந்தாச்சு, நானும் வேலை பாப்பேன்னு. தெரியலாட்டி வேலையை கத்துக்கணும். அதை விட்டுட்டு இது என்ன டப்பாவா? எனக்கு என்ன வேலை பாக்குறதுக்கு? சாரி சார், நான் ஒண்ணுமே பண்ணல. லைட்டா தட்டினேன் அது. ஏன் தூக்கி போட்டு உடைச்சிட வேண்டியதானே? சாரி சாரி சார். உன்னோட சாரியில எனக்கு லாஸ் ஆன எல்லாமே கிடைச்சதுமா? டெய்லி சிவி சிங்கா அடிச்சு வேலைக்குன்னு வந்துடுறது. வேலையில ஒரு சின்சியாரிட்டி இல்ல. நீங்களாம் எதுக்குதான் வேலைக்குன்னு வாரீங்களோ? சிவானி டேய், நம்ம ஆபீஸ் சர்வீஸருக்கு போன் பண்ணியா இல்லையா? சார் அவர் ஊர்ல இல்லையா, வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. டேய் என்னடா சொல்ற? இன்னைக்கு நம்ம ஒர்க்கு பாருமா, சும்மா அழுதுகிட்டு உன் மூஞ்சில முழிச்சாலேவும். போ எழுந்து வெளியே போ. சார் இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான் சார். டேய் இது என்னோட ஆபீஸ்டா, என்னோட ஒர்க்கு. அதுக்காக வேண்டாம் சார் வேண்டாம். எல்லா வார்த்தையும் பேசிட்டீங்க. அடுத்து நீங்க நார்மலா பேசுறது கூட வார்த்தை இருக்காது. ராம் நிறுத்துங்க சார், தயவு செஞ்சு வெளியே போங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிரும். உங்க கம்ப்யூட்டர்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் சரி பண்றேன். டேய் 4 வருஷத்துக்கு முன்ன இதே ப்ராப்ளம் தான்டா. எனக்கு கோடி ரூபாய் லாஸ் ஆச்சு. அவ்வளவு தூக்கி போட்டு எல்லாத்தையும் புதுசா மாத்தினேன். அதனால எனக்கு எத்தனை கோடி லாஸ் தெரியுமா? எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒர்க் போச்சு தெரியுமா? வெயிட் சார், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம உங்களுக்கு ஒரு பைசா நட்டமும் இல்லாம நான் பாக்குறேன். என்னால ஆன மிஸ்டேக்க நான் சரி பண்றேன். தயவு செஞ்சு நிக்காதீங்க சார், கிளம்புங்க. ஹே ராம் போலாம் சார். போறேன்டா. இவ்வளவு பேச்சு பேசுறதுக்கு நீ சாரி பண்ணாம இரு. அப்புறம் உனக்கு மட்டும் இல்ல, உன் எம்டி சதீஷ்க்கும் சேர்த்துதான் பிரச்சனை. உன்னால அவன் ஆபீஸும் ஒண்ணு இல்லாம போகும். பாக்கலாம் சார், கிளம்புங்க. பாக்குறேன். ராம் சாரி ராம், வேணும்னு பண்ணல ராம். சும்மா லைட்டா தட்டதான் செஞ்சேன். சிவானி ராம் அழுகாத, அழுகை நீ பாட்டு. ராம் அழாதான் சொல்றேன் இல்ல. ராம் இங்க பாருமா, நான் பாத்துக்கிறேன். ராம் நான் பாத்துக்கிறேன், நீ அழாத. ராம் ஆனா நான் தெரியாமதான். சிவானி எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ இவ்வளவு சொல்லணும்னு அவசியமே இல்ல. அந்த ஆள்கிட்ட உன்னாலதான் இப்படி பிரச்சனையாச்சு நீ சொல்லணும்னு அவசியமே இல்ல. எப்படி பேசுறான்னு பாத்தியா? வந்த கோபத்துக்கு அடிச்சிருப்பேன். என்னதான் இருந்தாலும் ஆபீஸ் எம்டி ஆச்சேன்னு பொறுமையா இருந்தேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன சரி பண்ண முடியாதுன்னு எது இருக்கு? இல்ல நம்மளால முடியாதுங்கிறது ஒண்ணுதான் இருக்கா? எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், ஓகேவா? சிவானி ராம் இருந்தாலும் இது எல்லா கம்ப்யூட்டருக்கும் பிரச்சனைங்கும் போது. ஆமாமா, பெரிய குதிரை கொம்புதான். பாத்துக்கலாமா, விடு. நீ போ, அங்க போய் உட்காரு. இல்ல ராம், நான் இங்கேயே வா. இங்கே இருந்தா முகத்தை இப்படி வச்சுட்டு இருந்தா என்னால வேலை பார்க்க முடியாது. ராம் ஒண்ணு நார்மலா இரு, இல்ல எழுந்து போய் அங்க உட்காரு. நான் நார்மலா இருக்கேன், இங்க உன் கூடயே இருக்கேன். ஓகே, நீ எதுவும் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். சிவானி அழுகுறாங்கிறக்காக ஐயோ. டேய் ஜாக்கி மண்டையா, உன்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டேன்டா. ஆனா இது சரி பண்ண முடியுமான்னு தெரியலையே. கடவுளே, பேசுற வார்த்தைக்காகவாது சரி பண்ணி விட்டுரு. ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ஆக போகுதோ? ராம் எனக்கும் கம்ப்யூட்டர் பத்தி தெரியும். எல்லா கம்ப்யூட்டரும் யாராருங்கும் போது உன்னால சரி பண்ண முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. எப்படியாவது சரி பண்ணிரு ராம். சார் கண்டிப்பா இது சரி பண்ண முடியாது சார். வேற யாராவது சர்வீசர. டேய் பொறுமையாடுறா. அதான் கிங்கு சரி பண்றேன்ட்டு உட்காந்துருக்காருல, பார்க்கலாம் என்னத்த பண்றான்னு. ஐய என்னடா கழுத இது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்னதான் பண்றது? என்ன பண்றான் இவன்? வீட்டுக்குள்ள ஃபுல்லா இவனை காணும் தேடிட்டு வந்தா வீட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கான். அப்படி என்ன படிக்கிறான்? சரி ஓகே, கேட்டு பாப்போம். சக்தி, டேய் சக்தி. எரும காது கேக்குதான் பாரு. அப்படி என்ன இவ்வளவு சின்சியரா படிக்கிறான்? பார்க்கலாம். சப்பா, எப்படி புரட்டி படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை திருப்பி படிக்கணுமோ? சரி ஓகே, அதையும் செஞ்சு பாப்போம்.
சக்தி, டேய் சக்தி. சாரிதான். இவனை நாம எப்படி கூப்பிடுறோமோ அப்படியே கூப்பிடணும். இப்படி டிஃபரெண்டா கூப்பிட்டா அப்புறம் எப்படி பாப்பான்? இப்ப என்னன்னு கேட்பான் பாரு. டேய் காட்டெருமை. ஏ ஆந்தக்கனி, நீ எங்கடி இந்த பக்கம்? நீ இருக்கிற பின் பக்கம் வந்த. அது ஒண்ணு இல்லம்மா, அப்படியே கொஞ்சம் குழு குழு குழுன்னு இருந்தது, அதான் அதுல கொஞ்சம் உட்காந்து படிக்கலாமேன்னு. ஏண்டா அவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயத்த படிக்கிற? ஆமாமா, என் லைஃப் சம்பந்தப்பட்டது. இத படிச்சு இத நான் கரெக்டா பண்ணிட்டேனா அப்புறம் என் வாழ்க்கையே வேற லெவல்ல போகும். வேற லெவல்ல போகுமா? டேய் சக்தி, என்னடா சொல்ற? ஆமாமா. ஏய், அவ்வளவு முக்கியமானதா படிச்சிட்டு இருக்க? ஐயோ சாரிடா, நான் கூட நீ ரொம்ப வெட்டியா இருக்கே நினைச்சு உட்கார்ந்துட்டேன். சரி சரி, லைஃப்ங்கற நீ படி, நான் அப்புறம் கூட வரேன். ஐயோ இல்லம்மா, உட்காரு. இவ்வளவு நேரம் படிச்சு படிச்சு ஐயோ மண்டையே வெடிச்சிருச்சு. நான் படிச்சது மட்டும் எப்படி பண்றதுன்னு தெரியல. என்னடா சொல்ற? அவ்வளவு கஷ்டமானதா? ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எப்படி நான் இத படிச்சு அதை அப்படியே செஞ்சு அதுல பாஸ் ஆகி என் லைஃபுக்கு நான் அடுத்த கட்டத்துக்கு போகல, இன்னும் என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்க வேண்டியிருக்கோ. டேய் சக்தி, என்னடா இவ்வளவு கஷ்டப்படுற? ஆமா அந்த கண்ணி. ஏண்டா அவ்வளவு கஷ்டமா வாடா இருக்கு? சக்தி, புக் எடு. ஏன் அந்த கண்ணி, நீ சொல்லி கொடுக்க போறியா? அப்பனா எதுக்கு எடுத்துக்கிட்டு அங்கேயே இருக்கட்டும். எடுடா. எடுத்து வச்சிட்டேமா. அப்புறம் என்ன பண்ணணும்? ஹே அந்த கண்ணி, என்னடி இவ்ளோ பக்கத்துல? வர வர உன்கிட்ட கொஞ்சம் கூட வரமுறை இல்ல. அநியாயத்துக்கு எல்லாம் மீறடி. டேய் எருமை, பேசாம இரு. ஓகே பேசல. சரி என்னன்னு சொல்லு. அது ஒண்ணு இல்லடா, இந்த படிப்பு தான் உன் லைஃப்னு சொன்னேன். அது இல்லாம இதுல படிச்சு நீ பாஸ் ஆனாதா உன் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொன்னேன். எஸ் சொன்னேன். அதுக்கு தான்டா நான் உன் பக்கத்துல வந்து பக்கத்துல வந்து உன்னை கொஞ்சம் ஜில் பண்ணலாமேன்னு. ஜில் பண்ண போறியா? ஆமாடா, படிச்சு படிச்சு டென்ஷனா இருக்க. இப்ப பாரு, படிச்சது மண்டையில ஏறவே இல்லங்கற அவ்வளவு பிரஷர்ல நீ இருக்க. இந்த டைம்ல உன்னை ஜில் பண்ண அப்படியே நான் உன் பக்கத்துல வந்து உட்காந்து உன்கிட்ட கொஞ்ச நேரம் அமைதியா பேசிக்கிட்டு இருந்தா. பேசிட்டு இருந்தா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவ, அப்புறம் வேகமா படிப்ப, எக்ஸாம் சூப்பரா எழுதுவ, உன் லைஃபும் மாறும். ஏய் அந்த கண்ணி, உனக்கு என் மேல இவ்வளவு அக்கறையாடி? உன் மேல அக்கறை இல்லாமையா? அதெல்லாம் நிறைய இருக்கு. ஐயோ அந்த கண்ணி, ஒரே ஒரு தடவை நான் சொல்லட்டா? சொல்லுடா. ஏய் சொல்லவா? சொல்லு. அது ஒண்ணு இல்லடி. நீ நீ சொல்லுடா சொல்லு. நான் ரொம்ப அழகா இருக்கேனா? ஏய் அந்த கண்ணி, கேக்குறியாடி? நீ நீ சொல்லி தொலைடா. பாக்குறதுக்கு காட்டேரி மாதிரி இருந்தாலும் கருணை மனதோட இருக்க. டேய் சக்தி. என்னமா கண்ணு? எருமை, கஷ்டப்பட்டு படிக்கிறியே, உன்னை கொஞ்சம் கூல் பண்ணலாம், அப்புறம் ரொம்ப அழகா ஃப்ரீயா படிப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பார்த்து காட்டேரிங்கற. ஏண்டா உனக்கு நான் காட்டேரி மாதிரியா இருக்கேன்? ஹேய் கருணை உள்ளம், அத சொல்லலையே. டேய் சரி ஓகேமா, என்ன கோல் பண்ண வந்துட்டு? நீ இப்படி ஹாட்டா இருக்கலாமா? கூல்டி தங்கம். சுபாமா. சரி ஓகே. ஆமா, என்ன படிச்சிட்டு இருந்த? அதை விடு, அப்புறம் பாத்துக்கலாம். நீ தான் கூல் பண்றேன்னு சொன்னியே, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல. டேய் அடி வாங்குவ. சரி ஓகே, நீ இப்ப ரொம்ப கூலா தான் இருக்க. படி, நான் கிளம்புறேன். ஏய் என்ன அதுவும் இல்ல. படிடா, ரொம்ப முக்கியமானது படிக்கிறேன்னு சொன்ன. எக்ஸாம் வேற எழுதணும், இதுதான் உன்னோட லைஃப்னு சொன்ன. நான் வந்து அதை பாழாக்க கூடாது. நீ படி. ஃபர்ஸ்ட் நீ என்ன படிக்கிற? என்ன எக்ஸாம் எழுத போற? ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் இல்ல வேற ஏதாவது? ஐயே, நான் படிக்கணும் எக்ஸாம் சொன்னதும் நீ பக்கம் பக்கமா படிச்சு எங்கேயாவது காலேஜ் இல்ல ஸ்கூல்ல போய் எக்ஸாம் எழுதுறது நினைச்சிட்டியா? எக்ஸாம்னா எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. நீ என்ன படிக்கிற? அது ஒண்ணே இல்ல சுபாமா, 2 நாளைக்கு முன்ன உங்க அண்ணன்ட்ட பேசினேல, அதான் நம்ம ஜீவா. சொல்லு. அவன்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேனா, அதுக்கு அவன் தோசை தான் பிடிக்கும்னு சொன்னான். சரி. அதுவும் நல்ல மொறு மொறுன்னு நெய் தோசை தான் பிடிக்குமாமே. அப்படியா? ஆமா. அதுக்கும் நீ படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சுபாமா, எனக்கு எப்படி நெய் தோசை எல்லாம் சுட தெரியும். அதான் மொறு மொறு நெய் தோசை செய்வது எப்படி, அந்த ரெசிபிய படிச்சிட்டு இருக்கேன். சக்தி, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமான ரெசிபிமா. இருந்தாலும் சுபா,
உனக்காக உனக்காக இத நான் படிச்சு கத்துக்காம விட மாட்டேன். கத்துக்கிட்டு டெய்லி மொறு மொறுன்னு உனக்கு ஒரு 20-25 தோசை செஞ்சு கொடுத்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி என் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போவேன். என்னடி பொசுக்குன்னு துப்பிட்ட? மூஞ்ச பாரு. டேய், ஒரு தோசை சுடுறதுக்கான இவ்வளவு நேரம் உட்கார்ந்து படிச்ச? அதுவும் மண்டையை உடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கு இப்படி இருக்குனே. ஆளையும் மூஞ்சையும் பாரு. அந்த கனி என்னடி திடீர்னு திட்டுற? இங்க பாரு, உனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன நீ மோட்டிவ் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, அதுக்காக இவ்வளவு மோசமா பேசாத. டேய் டேய், நீ தோசை சுடுறதுக்கு நான் மோட்டிவ் பண்ணனும். ம் இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்குலாம் செட்டே ஆகாது. செட் ஆகாதா? என்னது? எதுவுமேவா? சுபாமா போடா காட்டறமே. கிச்சன்ல போய் தோசை மாவு இருக்கு, எடுத்து தோசைக்கல்ல காய வச்சு ஊத்துனா தோசை. அதுக்கு மணிக்கணக்கா உட்கார்ந்து படிக்கறானா? ஆளை மூஞ்சியும் பாரு. இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்கோடா. நீ எல்லாம் லவ்வும் பண்ண மாட்ட. கல்யாணம் ஹே, கல்யாணம் பண்ணிட்டேன்ல. ரொம்ப பெருமைதான். படி படி. என்ன நீ இம்ப்ரெஸ் பண்ணணும்ல? படி படி. ஓ ஓகே அந்த கனி, நீ கூல் பண்ணது போதும், கொஞ்சம் தள்ளி உட்காரு. அப்பதான் இனி நான் தீயா படிக்க முடியும். சரிதான். கிறுக்கு சூப்பரா பிடிச்சது. அந்த கிறுக்கு நம்மளாலங்கும் போது சந்தோஷம்தான். ஓய், என்னடி சிரிக்கிற? ஒண்ணு இல்லடா. படி படி. ம் ஓய். என்ன? ஐ லவ் யூ. ஓய் அந்த கனி. ஓய் ஓய் அந்த கனி, இன்னும் கொஞ்சம் தாண்டி, படிச்சுட்டு வரேன். தோசை சுட்டு கொடுக்கறேன். முத ஃபுல்லா படிச்சிட்டு வாடா. இதோ இதோ இன்னொரு 1 மணி நேரத்துல கண்டிப்பா வரேன். சரத், என்ன சரத் சொல்ற? அந்த பொண்ணு நம்ம ஊர்லயா? சார் என்ன சார் நீங்க இப்படி கேக்குறீங்க? அந்த பொண்ணு உங்களை தான் சார் பார்க்க வந்தாங்க. என்னையா? சரத் என்ன சொல்ற? ஆமா சார், நான் என் பாப்பாவை காலேஜ்ல இருந்து கூப்பிட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்கிட்ட வந்து உங்க பேர் சொல்லி தான் வீட்டு அட்ரஸ் கேட்டாங்க. என் பேர் சொல்லியா? சரத், என் பேர் எப்படி? தெரியல சார், அவங்களுக்கு ஏதாவது உதவியா இல்ல வேற எதுவும் பேச வந்தாங்களான்னு தெரியல. என்ன சரத், நீ என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்க வேண்டாமா? சரி ஓகே, என்னதானே கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம், இல்ல எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்கலாம். என்ன சரத்? ஐயோ சார், நீங்க வேற ஊட என் தங்கச்சி வந்து சொதப்பிட்டா. அவ இல்லாட்டி நானே பேச்சு கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்டுப்பேன் சார். அவ வந்து என்னென்னமோ பேசி அவங்க என்ன பார்த்ததுமே பயந்து ஓடுற மாதிரி ஆயிப்போச்சு. சரிதான். ஆமா சரத், அந்த பொண்ணு நம்ம ஊருக்கு வந்திருக்கானா? இங்க அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருப்பாங்களோ? என்னன்னு தெரியல சார், எங்க தங்கியிருக்காங்கன்னு கூட தெரியல. ஓ அப்படியா? சரி ஓகே, என்னதானே பார்க்க அட்ரஸ் கேட்டான்னு சொன்னேன், ஆனா என்ன பார்க்க வரவே இல்லையே. அதான் சார் நானும் பாக்குறேன். எங்க ஆச்சரியமா அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சதும் அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பொண்ணு உங்களை பார்க்க வரலன்னு. ஏய் சரத், என்னதான் பார்க்க வந்தாளா இல்ல வேற யாரையாவது விசாரிச்சாளா? ஐயோ சார், நம்ம ஊர்ல சக்கரவர்த்தின்னு விசாரிச்சாலேவோ அது நீங்க தான். ஓகே சரத், ஆனா என்ன பார்க்க வரவே இல்லையே. அதான் சார் தெரியல, ஒருவேளை உங்க வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாம திரும்பி போயிட்டாங்களோ? அப்படி இருக்குமா? இருக்கலாம் சார், ஊருக்கு புதுசு தானே, உங்க அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாம திரும்பி கூட போயிருக்கலாம். சரியா போச்சு. இப்படி கண் முன்னா வந்த பொண்ணை விட்டுட்டு அப்புறம் அந்த பொண்ணை பத்தின விவரம் கேஸ்ன்னு அலைய வேண்டியதான். சார். சரி விடு சரத், எப்படியும் அந்த பொண்ணு நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இனி நம்ம கண்ணுல சிக்காமையா போவா? இல்லாட்டி எனக்கு எதுக்காக தேடி வந்தான்னு தெரியல, திரும்ப கண்டிப்பா தேடி வருவா, பார்க்கலாம். சார், உங்களை பார்க்க வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சரத். ஓகே சார். சார், ராமசிவானி பெங்களூர்ல தானே இருக்காங்க, அங்க எல்லாம் ஓகேவா? செட் ஆயிடுச்சாமா? ஓகே சரத், என்ன ஒர்க் தான் கொஞ்சம் அதிகம், அவனுக்கா டைம் கிடைக்கும் போது போன் பேசுறாங்க. ஓ அப்படியா? ஓகே சார். சிவானியும் எனக்கு கால் பண்ணவே இல்ல, அதான் கேட்டேன். ஒர்க் அதிகம் சரத், அதனால கால் பண்ணாம இருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு அவளை கூப்பிடுவா. ஓகே சார். சரி சரத், வச்சுட்டுமா? ஓகே சார். வேணி நம்ம ஊர்லயா? இங்க எப்படி வந்தா? இங்க உள்ள போலீஸ்காரங்க யார் கண்ணப்பட்டாலும் அவ்வளவுதான், என்ன எதுன்னு விசாரிக்க கூட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவா. சரி ஓகே, அதுக்கு முன்ன நம்ம பார்த்தா என்ன எதுன்னு பாப்போம். என்னாச்சு? ஏதோ ஃபைல மட்டும் தேடுறாங்கன்னு தெரியுது, ஆனா எந்த ஃபைல் என்னன்னு தெரியலையே. தெரிஞ்சாவது நாம தேடி கொடுக்கலாம். கேப்போமா? என்னங்க, நீங்க டென்ஷன்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னங்க வாசுகி?
ஐயோ கேட்டுச்சா? சொல்லுங்க. இல்ல இல்ல ஒண்ணு இல்லங்க. ரொம்ப நேரமா என்னமோ தேடுறீங்க. என்னன்னு சொன்னா நானும் தேடி கொடுப்பேன். இல்ல உங்களுக்கு சிரமம் வேண்டாம். ஏங்க நிக்கிறீங்க? உட்காருங்க. இருக்கட்டுங்க. ஆபீஸ்க்கு வேக வேகமா போனாங்க. அடுத்த செகண்ட் வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா எதையோ தொலைச்சிட்டாங்கன்னு மட்டும் நல்லா புரியுது. ஓ இதுலயும் இல்லையா? என்னங்க எதையாவது தொலைச்சிட்டீங்களா? தொலைக்கலங்க. ஆனா காணோம். தொலைச்சாதானங்க காணாம போகும். சரிதான். ஆனா எங்கேயோ வச்சேங்க. எங்க வச்சேன்னு தான் தெரியல. என்னங்க? அது ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஃபைலுங்க. ஓ என்ன கலர்ல இருக்கும்? ஆரஞ்சு கலர்லங்க. ஓ ஆரஞ்சு கலரா? என்னங்க நீங்க வேணா வேற இடத்துல தேடுங்க. நான் வேணா இந்த ரூம்ல தேடுறேன். ஐயோ வேண்டாங்க. உங்களை போய் கஷ்டப்படுத்திட்டு நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? நான் தேடுறேங்க. நீங்க வேற இடத்துல வச்சீங்களான்னு ஞாபகப்படுத்தி தேடுங்க. சரி ஓகேங்க. என்னங்க என்னாச்சு? தொலைச்ச இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? சாரிங்க, வெச்ச இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாங்க. பின்னாடி இருக்கிற கபோர்டுல தான் வச்ச ஞாபகம். ஓ அப்படியா? இருங்கங்க நான் பாக்குறேன். இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேடணும்னா வீட்டுல அங்கங்க தேங்கி கிடக்குற தூசி ஃபுல்லா வரும். தூசிலாம் மேல பட்டு மூக்குல ஏறிடுச்சுன்னா தும்மல், அலர்ஜி இந்த மாதிரி இருக்குங்க. நீங்க சிரமப்படக்கூடாதுன்னு தான் நான் வேண்டாங்கிறேன். இருங்க நான் வந்து பாக்குறேன். ஓகேங்க. இந்த கபோர்டுல ஓகே பார்க்கலாம். என்னங்க மாஸ்க் எடுத்து தரவா? இல்ல வேண்டாங்க. இங்கேயும் இல்ல. எங்க வச்சேன்னு தெரியல. இது இல்லாம ஆபீஸ்க்கும் போக முடியாது. சரி ஓகே பார்க்கலாம். ஐயோ என்னங்க? மெதுவாங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? ஒண்ணு இல்லங்க. சாரி, நான் தான் உங்க காலம் மிதிச்சு. நல்ல வேலைங்க என்ன பிடிச்சிங்க. இல்லாட்டி நேரம் விழுந்திருப்பேன். அப்படியா? சரி ஓகேங்க. இங்க ஃபைல் கிடைக்கலங்கற டென்ஷன்ல இருந்தீங்களா? அதாங்க ரொம்ப பதட்டத்துல இப்படி இருக்கீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்கங்க. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா தாங்க இருக்கேன். ஓ அப்படியா? ஓகே வாங்க. ஓகேங்க. அப்பனா ஓகேங்க. பாத்து போங்க. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நான் தானையா. தத்தி தவழும் தங்கச்செமிழான், பொங்கி பெருகும் சங்கத்தமிழான், முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், யாரோடு இங்கே எனக்கு என்ன பேச்சு, நீதானே எப்படி படப்படம் துடிக்குது. முடியல. எனக்கு சாரிங்க. நீங்க லம்புனீங்களா? அதான் உங்களை பிடிச்சு. அதான் சாரி. சாரி எதுக்கு? நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னங்க? இல்ல ஒண்ணு இல்லங்க. உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே? இல்லங்க. ஓகே. என்னங்க அப்ப சொன்ன மாதிரி நான் இங்க ரூம்ல ஃபைல் தேடுறேன். நீங்க வெளிய எங்கயாவது வெச்சீங்களான்னு தேடுங்க. ஓகேங்க. நான் வெளியவே போய் தேடுறேன்.